இருக்கிற விரத பூஜையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜை அப்படிங்கிறது இந்த சத்யநாராயண விரத பூஜைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பண்டிட் சேனல்ல இருந்து மகேஷ் வாத்தியார். சத்யநாராயண விரத பூஜையை எப்படி பண்றது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, என்னென்ன நைவேத்தியங்கள், எப்படி அலங்காரம் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் உருவான கதை அப்படிங்கிறது முக்கியமா பார்க்க போறோம். நம்ம பண்டிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. பௌர்ணமி, அஷ்டமி, அமாவாசை, துவாதசி, ஞாயிறு, திங்கள், வெள்ளி இந்த மாதிரி நாட்கள்ல பண்ணிக்கலாம். சங்கராந்தி, தீபாவளி, புரட்டாசி மாத சனிக்கிழமை உங்க ஜாதகத்துல சந்திரன் அனுகூலமா இருக்கும் போதும் இந்த பூஜையை பண்ணலாம். மேலும் இந்த சத்யநாராயண விரத பூஜைய பௌர்ணமி திதியில பண்றது ரொம்ப விசேஷம். இந்த பூஜைய உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பூஜையை நீங்க மட்டும் பண்ணாம மற்றவர்களையும் சேர்த்து பண்ணா ரொம்ப விசேஷம். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் கலசம், சத்யநாராயண படம், நவக்கிரக வஸ்திரம், நவக்கிரக தானியங்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், கற்பூரம், ஊதுபத்தி, வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய். முக்கியமா இதுல விசேஷமா நைவேத்திய பொருட்கள் என்னன்னு சொல்றேன். வெள்ளை கேசரி, அவுல் பாயாசம், சாதம், பருப்பு, பழங்கள், பக்ஷணங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு, இந்த மாதிரி நைவேத்தியங்கள்லாம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த சத்யநாராயண விரத பூஜைய மாதம் ஒரு முறையாவது பண்ணணும். உங்களால முடியல அப்படின்னா வருஷத்துல ஒரு தடவையாவது பண்ணணும். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. சிதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலத்தை தொட்டு கையை தொடச்சுக்கோங்க. அப்போ உபஸ்பிருஷ்ய கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. எல்லாரும் அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. எல்லாரும் ஓம் பூஹு பண்ணிக்கோங்க. ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மி பதேதே அங்க்ரியுகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்ய மானஸ்ய கர்மணஹ நிர்விக்னேன பரி சமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. எல்லாரும் அக்ஷதைய தட்டுல போட்டுடுங்க. ஜலத்தை தொட்டு கையை தொடச்சுக்கோங்க. எல்லாரும் புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். ஓம் கணானாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிசீதசாதனம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. பூர்புவஸ்வரோம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி. விக்னேஸ்வரம். எல்லாரும் அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஆவாஹயாமி. மறுபடியும் எல்லாரும் அக்ஷதை எடுத்துருங்க. விக்னேஸ்வராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. எல்லாரும் ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுண்டு நான் விடுற மாதிரி எல்லாரும் விட்டுண்டே வாங்கோ. பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி.
எல்லாரும் உத்துனிலேருந்து ஜலத்தை எடுத்துட்டு பிள்ளையாருக்கு புரோக்ஷனம் பண்ணுங்க. பூர்புவ சுவஹா சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஒரு டிராப் ஜலம் விட்டுருங்கோ. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. எல்லாரும் அக்ஷதையை கையில எடுத்துக்கோங்க. வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. எல்லாரும் பிள்ளையாருக்கு சந்தனம் இட்டுடுங்கோ. திவ்யஸ்ரீ கந்தான தாரயாமி. கந்தஸ்ய உபரி எல்லாரும் குங்குமம் இட்டுடுங்கோ. ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. புஷ்பம் போட்டிருந்தில்ல அப்படின்னா புஷ்பத்தை தொட்டுருங்கோ. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்ப எல்லாரும் புஷ்பத்தட்டை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் धूमकेतवे नमः. ओम गणाध्यक्षाय नमः. ओम फालचंद्राय नमः. ओम गजाननाय नमः. ओम वक्रतुंडाय नमः. ओम शूर्पकर्णाय नमः. ओम हेरंबाय नमः. ओम स्कंदपूर्वजाय नमः. सिद्धिविनायक स्वामिने नमः. नानाविध परिमल पत्र पुष्पांजलिम समर्पयामि. எல்லாரும் புஷ்பத்தட்டை கீழே வச்சிடுங்கோ. எல்லாரும் ஊதுபத்தி ஏத்திக்கணும். ஓம் தசாங்கம் குங்குலந்தூபம் சுபந்தம் சுமனோஹரம் ஆக்ரேய சர்வ தேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். 2 புஷ்பத்தை எடுத்து பிள்ளையாட்ட போட்டுருங்கோ. விக்னேஸ்வராய நமஹ. தூபமாக்ராபயாமி. எல்லாரும் ஒரு டிராப் ஜலம் விட்டுருங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. எல்லாரும் வெத்தலைப்பாக்கு பழத்தை பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् தேவசவித பிரசுவ சத்யம் தொர்த்தேன பரிசிஞ்சாமி. அதாவது காலையில பூஜை பண்றதா இருந்தா சத்தியம் தொர்த்தேன பரிசிஞ்சாமின்னு சொல்லணும். சாயங்காலம் பூஜை பண்றதா இருந்தா ரிதந்த்வா சத்தியேன பரிசிஞ்சாமின்னு சொல்லணும். ரிதந்த்வா சத்தியேன பரிசிஞ்சாமி. எல்லாரும் அக்ஷதையும் 2 புஷ்பத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. பிள்ளையாருக்கு 6 தடவை ஊற்ற மாதிரி இப்படி காட்டணும். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, யானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, விக்னேஸ்வராய நமஹ. கதலி பல துவயம் நிவேதயாமி. எல்லாரும் புஷ்பத்தை போட்டுடுங்க. ஒரு டிராப் ஜலம் விட்டுருங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. எல்லாரும் ஜலத்தை எடுத்து வெத்தலைப்பாக்கு பழத்துல புரோக்ஷனம் பண்ணுங்க. பூர்புவஸ்ஸுவஹ பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலைருதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி. சமஸ்த உபசாரான்னு சமர்ப்பயாமி. இப்ப எல்லாரும் கற்பூரம் ஏத்திக்கோங்க. பிள்ளையாருக்கு கற்பூரம் காட்டணும். ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரபதபதயே நமஸ்தே ஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமஹ. இப்ப எல்லாரும் புஷ்பத்தை எடுத்துட்டு கற்பூரத்தை 3 தடவை சுத்திட்டு பிள்ளையாட்ட போட்டுருங்க. விக்னேஸ்வராய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. எல்லாரும் ஒரு டிராப் ஜலம் ஓட்டுருங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. ரக்ஷாந்தாரயாமி. எல்லாரும் கல்ல ஒத்திக்கோங்க. இப்ப எல்லாரும் புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. நான் மந்திரம் சொல்றேன், எல்லாரும் வாங்கி சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ கார்யேஷு சர்வதா அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் முபாஸ்மஹே
எல்லாரும் நல்லா பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த புஷ்பத்தை போட்டுடணும். பிள்ளையார் பூஜை முடிஞ்சிருது. பஞ்ச பாத்திரத்துல 4 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கலச பூஜை பண்ண போறோம். சந்தன குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா ஒரு புஷ்பத்தை எடுத்து பஞ்ச பாத்திரத்துக்குள்ள போட்டுட்டு கையை மூடிக்கணும். நான் மந்திரம் சொல்றேன், எல்லாரும் வாங்கி சொல்லுங்க. கங்காயை நமஹா, யமுனாயை நமஹா, நர்மதாயை நமஹா, கோதாவரியை நமஹா, சரஸ்வத்யை நமஹா, சிந்தவே நமஹா, காவேரியை நமஹா, சப்தகோட்டி மகாதீர்த்தானி ஆவாஹயாமி. எல்லாரும் ஸ்லோகம் சொல்லிக்கோங்க. கலசஸ்ய முகே விஷ்ணோஹோ கண்டே ருத்ர சமாஸ்ரிதாஹ மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணாஹ ஸ்மிருதாஹ குக்ஷௌ து சாகராஹ சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதோ யஜுர்வேதः சாமவேதோ அதர்வணः அங்கைश्च சஹிதாः சர்வே கலசாம்பு சமாஸ்ரிதாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு. இப்ப எல்லாரும் கையை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த புஷ்பத்தினால அந்த ஜலத்தை தொட்டு நீங்க வச்சுட்டு இருக்கிற பூஜை திரவியத்துக்கு எல்லா பொருட்கள் மேலேயும் நீங்க தெளிச்சிடணும். அதே மாதிரி சித்திரப்படம், அதாவது படத்து மேலேயும் தெளிச்சிருங்கோ. இப்ப கலச பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நாம சங்கல்பம் பண்ண போறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான சங்கல்பத்தை நான் சொல்ல போறேன். நீங்க எந்த நாள்ல இந்த பூஜையை பண்றீங்களோ அந்த நாளுக்கு உண்டான சங்கல்பத்தை தான் சொல்லி பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த நாளுக்கு உண்டான சங்கல்பம் தெரியல அப்படின்னா அந்த டேட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இப்ப எல்லாரும் அக்ஷதைய கையில எடுத்துக்கோங்க. எல்லாரும் பிள்ளையாரு கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरोम्. எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கணும். மமோபாக்த समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभाभ्याम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे पौर्णमास्यां शुभतिथौ वासरः भानुवासर युक्तायां शतभिषक नक्षत्र युक्तायां
शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण वसिष्ठायाम् अस्यां वर्तमानायां पौर्णमास्यां शुभतिथौ श्री परमेश्वर பிரீத்தியர்த்தம். உங்க குடும்பத்துல உள்ள நட்சத்திரம் ராசி பேரு எல்லாத்தையுமே இந்த சங்கல்பத்துல சேர்த்துக்கணும். அதை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் மந்திரம் சொல்றதுல அதுல இருந்து வாங்கி சொல்லணும். ஆவயோஹோ மம சக குடும்பயோஹோ க்ஷேம ஸ்தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய அபய ஆயுஹு ஆரோக்கியதா சித்தியர்த்தம் தர்மார்த்த காம்ய மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் சர்வாரிஷ்ட சாந்தியர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் சத்சந்தான பிராப்தியர்த்தம் ராஜத்வாரே சர்வ ஆனுகூல்யதா சித்தியர்த்தம் சகல ரோக நிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாஹமங்கல சித்தியர்த்தம் அபமிருத்யுதோஷ நிவாரணார்த்தம் தனதான்ய சமிருத்தியர்த்தம் வியாபார விருத்தியர்த்தம் சர்வ தோஷ நிவாரணார்த்தம் பந்துமித்ர ஐக்கியதா சித்தியர்த்தம் ஸ்ரீ சத்யநாராயண பிரீத்தியர்த்தம் சத்யநாராயண பிரசாதேன மனோவாஞ்சித சகல அபீஷ்டபல சித்தியர்த்தம் யதாசக்தி தியான ஆவாஹனாதி ஷோடச உபசார பூஜாம் கரிஷ்யே. எல்லாரும் அக்ஷதைய கிண்ணத்துல போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஜலத்தை தொட்டு கையை தொடச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. பிள்ளையார யதாஸ்தானம் பண்ண போறோம். நான் மந்திரம் சொல்றேன். ஓம் கணானாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் ஊதிபிஹி சீதசாதனம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. அஸ்மாத் ஹரித்ரா பிம்பாத் சுமுகம் விக்னேஸ்வரம் யதா சுகம் யதா ஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி பிள்ளையார்ட்ட இந்த புஷ்பத்தை போட்டுடுங்க. இப்ப எல்லாரும் பிள்ளையார வடக்கு பக்கமா நகர்த்தி வச்சிருங்கோ. க்ஷோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. இப்ப நாம கலச பூஜை பண்ண போறோம். எல்லாரும் புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. நான் மந்திரம் சொல்றேன், எல்லாரும் வாங்கி சொல்லுங்க. வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். பிரம்மாணம் லோகபாலம் தியாயாமி ஆவாஹயாமி. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். விஷ்ணும் லோகபாலம் தியாயாமி ஆவாஹயாமி. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ருத்ரம் லோகபாலம் தியாயாமி ஆவாஹயாமி. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். கௌரி லோகபாலிகாம் தியாயாமி ஆவாஹயாமி. இப்ப நவக்கிரக பூஜை பண்ண போறோம். எல்லாரும் புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. ஜபா குசும சங்காசம்
காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். அஸ்மின் நவக்கிரக மண்டலே சூரியக்கிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. ததிசங்க துஷாராபம் க்ஷீரோத்தார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் சந்திரகிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. தரணி கர்ப்பசம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் ச சக்திஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யஹம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் அங்காரகக்கிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. பிரியங்குகலிகாஷ்யாமம் ரூபேணா பிரதிமம் பூதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் பூதம் பிரணமாம்யஹம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் புதக்கிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ப்ரஹஸ்பதி கிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. ஹிமகுந்தம் ருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யஹம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் சுக்ரகிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்சரம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் சனீஸ்சரகிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதி த்யய விமர்த்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராஹும் பிரணமாம்யஹம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ராகுகிரகம் தியாயாமி ஆவாஹயாமி. பலாஷ புஷ்ப சங்காசம் தார காக்ரஹ மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யஹம். அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் கேதுகணம் தியாயாமி ஆவாஹயாமி. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவக்கிரக தேவதான் தியாயாமி பூஜயாமி ஸ்தாபயாமி சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. இப்ப நவக்கிரக பூஜை முடிஞ்சு கலச பூஜை பண்ண போறோம். இந்திரம் திக்பாலகம் தியாயாமி ஆவாஹயாமி. அக்னிம் திக்பாலகம் தியாயாமி ஆவாஹயாமி. யமம் திக்பாலகம்
த்யாயாமி ஆவாஹயாமி. நிருதிம் திக்பாலகம் த்யாயாமி ஆவாஹயாமி. வருணம் திக்பாலகம் த்யாயாமி ஆவாஹயாமி. வாயும் திக்பாலகம் த்யாயாமி ஆவாஹயாமி. குபேரம் திக்பாலகம் த்யாயாமி ஆவாஹயாமி. ஈசானம் திக்பாலகம் த்யாயாமி ஆவாஹயாமி. சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. இப்ப எல்லாரும் புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. சத்யநாராயணருக்கு பூஜை பண்ண போறோம். நீலவர்ணம் பீத வஸ்திரம் த்யாயேத் ஸ்ரீவத்ஸ பூஷிதம் கோவிந்தம் கோகுலானந்தம் பிரம்மாத்யைர பூஜிதம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. அஸ்மின்னு சித்ரபட்டே ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயணம் த்யாயாமி ஆவாஹயாமி. எல்லாரும் அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. க்ஷீராப்தௌ சேஷயன ஷாயினே பரமாத்மனே தர்மாதிஷ சரணம் வேத்யை தத்தம் ரத்னாசனம் பரம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. நாராயண நமஸ்தேஸ்து நாகார்ணவ விதாரக பாத்யம் கிருஹான தேவேஷ மம சௌக்கியம் விவர்தய. ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. வியக்தாவ்யக்த ஸ்வரூபாய ரிஷிக பதயே நமஹ மயா நிவேதிதோ பக்தியா அர்க்ய பிரதிகிருஹ்யதாம். ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. மந்தாகின்யாஸ்து யத்வாரி சர்வ பாபஹரம் சுபம் ததிதம் கல்பிதம் தேவ சம்யகா சம்யதாம் த்வயா. ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஸ்நானம் பஞ்சாமிருதைஹி தேவ கிருஹான புருஷோத்தம அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண பிரணத பிரிய. ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ பஞ்சாமிருத ஸ்நானம் சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. எல்லாரும் ஜலத்தை எடுத்து படத்து மேல தெளிக்கணும். சமர்ப்பயாமி. வேத சூக்த சமாயுக்தே யஜ்ஞாசாம சமன்விதே ஸ்வரவர்ண பிரதே தேவ வாசசி பிரதிகிருஹ்யதாம். ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ. எல்லாரும் வஸ்திரம் போட்டிருந்தேல் அப்படின்னா வஸ்திரத்தை தொற்றுங்கோ. அப்படி இல்லை அப்படின்னா வஸ்திரம் சாத்தணும். வஸ்திரம் சமர்ப்பயாமி. பிரம்ம விஷ்ணு மகேஷரியன் நிர்மிதம் பிரம்மசூத்ரகம் தேன யஜ்ஞோபவீதேன
பிரியதாம் கமலாபதிஹி ரமாதேவி சஹித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ யஜ்ஞோபவீதம் சமர்ப்பயாமி. இந்த இடத்துல எல்லாரும் பூனல் சாத்தணும். ஆல்ரெடி சாத்திருந்தேன் அப்படின்னா இந்த அக்ஷதை எடுத்து படத்து மேல போட்டுருங்க. அக்ஷதானு சமர்ப்பயாமி. ஸ்ரீகண்ட சந்தனம் திவ்யம் கந்தாட்யம் சுமனோஹரம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட சந்தனம் பிரதிகிருஹ்யதாம் ரமாதேவி சஹித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹா. இந்த இடத்துல படத்துக்கு சந்தன குங்குமம் இடணும். அப்படி இட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு புஷ்பத்தை எடுத்து சந்தனத்தையும் குங்குமத்தையும் தொட்டு போட்டுருங்க. ஸ்வேத தண்டுல சம்யுக்தான் குங்குமேன விராஜிதான் அக்ஷதான் கிருஹ்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே ரமாதேவி சஹித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹா. எல்லாரும் அக்ஷதை எடுத்து படத்து மேல போட்டுடுவோம். அக்ஷதானு சமர்ப்பயாமி. இப்ப எல்லாரும் புஷ்பம் சாத்தணும். புஷ்பம் சாத்திருந்தேன் அப்படின்னா புஷ்பத்தை தொட்டுருங்க. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்ப அங்க பூஜை பண்ண போறோம். எல்லாரும் புஷ்பத்தட்டை கையில எடுத்துக்கோங்க. நாராயணாய நமஹா பாதௌ பூஜயாமி சேஷசாயினே நமஹா குல்பௌ பூஜயாமி காலஸ்வரூபிணே நமஹா ஜங்கே பூஜயாமி விஸ்வரூபாய நமஹா ஜானுனி பூஜயாமி ஜகன்னாதாய நமஹா குஹ்யம் பூஜயாமி கமலாநாபாய நமஹா நாபிம் பூஜயாமி ஜகத்குக்ஷே நமஹா குஷிம் பூஜயாமி லக்ஷ்மி வக்ஷசே நமஹா வக்ஷஸ்தலம் பூஜயாமி சக்ராதி ஹஸ்தாய நமஹா ஹஸ்தான் பூஜயாமி சதுர்பாஹவே நமஹா பாஹூன் பூஜயாமி ஸ்ரீகண்டாய நமஹா கண்டம் பூஜயாமி சந்திரமுகாய நமஹா முகம் பூஜயாமி சத்யவாச்சே நமஹா வக்த்ரம் பூஜயாமி ஸ்ரீஷாய நமஹா நாசிகம் பூஜயாமி ரவிந்துலோச்சனாய நமஹா நேத்ரே பூஜயாமி திக்ஸ்ரோத்ராய நமஹா ஸ்ரோத்ரே பூஜயாமி சர்வாவ்யாபினே நமஹா சிரஹ பூஜயாமி ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹா சர்வாணி அங்காணி பூஜயாமி. இப்ப சத்யநாராயண அஷ்டோத்திரம் வாசிக்க போறேன். எல்லாரும் வாங்கி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டே வரணும். சத்யதேவாய நமஹா சத்யாத்மனே நமஹா சத்யபூதாய நமஹா சத்ய புருஷாய நமஹா சத்ய நாதாய நமஹா சத்ய சாட்சினே நமஹா சத்ய யோகாய நமஹா சத்ய யஜ்ஞானாய நமஹா சத்ய ஞானப்பிரியாய நமஹா சத்ய நிதயே நமஹா சத்ய சம்பவாய நமஹா சத்ய பிரபவே நமஹா சத்யேஸ்வராய நமஹா சத்ய காமினே நமஹா சத்ய பவித்ராய நமஹா சத்ய மங்களாய நமஹா சத்ய கல்பாய நமஹா சத்ய பிரஜாபதயே நமஹா சத்ய விக்ரமாய நமஹா சத்ய சித்தாய நமஹா சத்ய அச்சுதாய நமஹா சத்ய வீராய நமஹா சத்ய போதாய நமஹா சத்ய தர்மாய நமஹா சத்ய அக்ரஜாய நமஹா சத்ய சந்துஷ்டாய நமஹா சத்ய வராஹாய நமஹா சத்ய பராயணாய நமஹா சத்ய பூர்ணாய நமஹா சத்ய ஔஷதாய நமஹா சத்ய சாஸ்வதாய நமஹா சத்ய
பிரவர்தனாய நமஹ சத்ய விபவே நமஹ சத்ய ஜேஷ்டாய நமஹ சத்ய ஸ்ரேஷ்டாய நமஹ சத்ய விக்ரமினே நமஹ சத்ய தன்வினே நமஹ சத்ய மேதசே நமஹ சத்ய சத்யாதீஷாய நமஹ சத்ய கிரதவே நமஹ சத்ய காலாய நமஹ சத்ய வத்சலாய நமஹ சத்ய வசவே நமஹ சத்யாபோதாய நமஹ சத்யாருத்ராய நமஹ சத்ய பிரம்மணே நமஹ சத்ய அமிர்தாய நமஹ சத்ய வேதாங்காய நமஹ சத்ய சதுராத்மனே நமஹ சத்ய போக்த்ரே நமஹ சத்ய சுச்சயே நமஹ சத்யார்ச்சிதாய நமஹ சத்யேந்திரியாய நமஹ சத்ய சங்காய நமஹ சத்ய சர்காய நமஹ சத்ய ஸ்வர்காய நமஹ சத்ய வேதாய நமஹ சத்ய நியமாய நமஹ சத்ய வேத்யாய நமஹ சத்ய பீயூஷாய நமஹ சத்ய மாயாய நமஹ சத்ய மோகாய நமஹ சத்ய சுரானந்தாய நமஹ சத்ய சாகராய நமஹ சத்ய தபசே நமஹ சத்ய சிம்ஹிகாய நமஹ ஓம் சத்ய சிம்ஹாய நமஹ சத்ய மிருகாய நமஹ சத்ய லோகபாலகாய நமஹ சத்ய ஸ்திராய நமஹ சத்ய ஔஷதாய நமஹ சத்ய திக்பாலகாய நமஹ சத்ய தனுர்தராய நமஹ சத்ய புஜாய நமஹ சத்ய வாக்தாய நமஹ சத்ய குரவே நமஹ சத்யான்யாயாய நமஹ சத்ய சாக்ஷினே நமஹ சத்ய சம்பிரதாய நமஹ சத்ய சம்பிரதாய நமஹ சத்ய வக்னயே நமஹ சத்ய வாயவே நமஹ சத்ய சத்ய சிகராய நமஹ சத்யானந்தாய நமஹ சத்யாதி ராஜாய நமஹ சத்ய ஸ்ரீபாதாய நமஹ சத்ய குஹ்யாய நமஹ சத்யோத்தராய நமஹ சத்ய ஹிருதயாய நமஹ சத்ய கமலாய நமஹ சத்ய நாலாய நமஹ சத்ய ஹஸ்தாய நமஹ சத்ய பாஹவே நமஹ சத்ய ஜிஹ்வாய நமஹ சத்ய முகாய நமஹ சத்ய தம்ஷ்ட்ராய நமஹ சத்ய நாசிகாய நமஹ சத்ய ஸ்ரோத்ராய நமஹ சத்ய சக்ஷுஷே நமஹ சத்ய சிரசே நமஹ சத்ய மகுடாய நமஹ சத்யாம்பராய நமஹ சத்ய ஆபரணாய நமஹ சத்ய ஆயுதாய நமஹ சத்ய ஸ்ரீவல்லபாய நமஹ சத்ய குப்தாய நமஹ சத்ய திருதாய நமஹ சத்ய பாமரதாய நமஹ சத்ய கிரஹரூபிணே நமஹ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ நானாவித பரிமள பத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. எல்லாரும் புஷ்பத்தை போட்டுடுங்கோ. போட்டதுக்கு அப்புறமா புஷ்பத்தட்டை கீழே வச்சிடுங்க. இப்ப அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு. இந்த பூஜையோட அங்கமா முக்கியமா இந்த கதையை நம்ம படிக்க போறோம். அதாவது சத்யநாராயண விரத கதைய படிக்க போறோம். நீங்க கேட்டா மட்டும் போறோம். இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா தூபம் தீபம் நைவேத்தியங்கள்லாம் பண்ணி கற்பூர ஹாரத்தி காமிச்சு இந்த சத்யநாராயண யதாஸ்தானம் பண்ண போறோம். சத்யநாராயண பூஜை முதல் அத்தியாயம். நைமச்சாரண்யத்தில் கூடிய சௌனகாதி முனிகர்கள் சூதரை பார்த்து, புவலோகத்தில் மக்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று கேட்க, அதற்கு சூதர், நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நாரதர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்க, அதற்கு நாராயணர் தானே நாரதரிடம் கூறிய சத்ய நாராயண விரதத்தை பற்றி கூறினார்.
அதாவது பௌர்ணமி, ஏகாதசி, மாத பிறப்பு போன்ற நாட்களில் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷ பலனளிக்கும். இந்த விரதம் அனுஷ்டிக்கும் நாட்களில் விடியற் காலையில் எழுந்து அன்றாட கடமைகளை முடித்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு வாழை இலையில் அரிசியை பரப்பி 3 அல்லது 1 அதன் மீது கலசங்களை வைத்து முதலில் பஞ்சலோக பாலகர்கள், பிறகு அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை செய்து அதன் பிறகு சத்யநாராயணரை கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். இந்த பூஜையை 4 வர்ணத்தாரும் ஆண் பெண் இரு பாலார்களும் செய்யலாம். தன் உறவினர்கள் சிநேகிதர்களுடன் கூடி செய்வது விசேஷம். வாழைப்பழம், பசும்பால், நெய், கோதுமை, ரவை, சர்க்கரை இவை 5ஐயும் சமவிகிதம் கலந்து சுவாமிக்கு நிவேதிப்பது விசேஷம். பிறகு கதாசிரவணம் தாமாக படித்து முடித்த பிறகு பூஜை முடிந்ததும் பூஜை செய்வித்த அந்தணர்களுக்கு தட்சிணையுடன் தாம்பூலம் அளித்து பிறகு அனைவருடன் கூடி உண்ணுவது நலம். முடிந்தவர்கள் பாட்டு, நிருத்தியம் போன்றவற்றுடன் கடவுளை மகிழ்விக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் சத்யநாராயணர் மகிழ்ந்து விரதம் அனுஷ்டித்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். இது திண்ணம். முதல் அத்தியாயத்தோட கதையை நம்ம வாசிச்சாச்சு. இந்த சமயத்துல ஏதாவது வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதாவது ஒரு கதைக்கும் ஒரு நைவேத்தியம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அது முடியல அப்படின்னா நீங்க வெத்தலைப்பாக்கு பழத்தையாவது வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். 2வது அத்தியாயம். முன்னொரு காலத்தில் ஏழை அந்தணன் ஒருவன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். கடவுளையே நினைத்து கொண்டிருப்பதால் அவன் மீது இரக்கப்பட்ட மகாவிஷ்ணு ஒரு வயோதிகர் வேடத்தில் அவன் முன் தோன்றி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை உபதேசிக்க, அவனும் மறுநாள் தான் பிச்சை எடுத்து கிடைத்த பொருளால் தன் உறவினர் சகாக்குலன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றான். அவ்வாறு அந்தணன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பது கண்ட ஒரு விறகு வெட்டி அந்தனிடம் இருந்த இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை அறிந்து அவனும் அனுஷ்டித்து புத்திர பௌத்ராதிகளை பெற்று இறுதியில் மோட்சம் அடைந்தான். 2வது அத்தியாயம் கதையை படிச்சு முடிச்சாச்சு. இந்த சமயத்துல நைவேத்தியம் பண்ணிக்கணும். 3வது அத்தியாயம். பிறகு முனிவர்கள் சூதரிடம் சத்யநாராயண விரதத்தால் பலன் பெற்ற வேறொருவரின் கதையை கூறுமாறு வேண்ட, அதற்கு சூதர் கூறிய கதை: ஒரு தந்தை போல் தன் மக்களையும் காக்கும் உல்காமுகன் என்ற அரசன் பத்ராசில நதிக்கரையில் தன் உறவினர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சாது என்னும் வணிகன் அதை கண்டு ராஜாவை அணுகி அவ்விரதத்தின் விரதத்தை அறிந்து தன் இல்லம் வந்தவுடன் தன் மனைவியிடம் அந்த விரதத்தை பற்றி கூறி, தமக்கு குழந்தை பிறந்தால் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதாக சங்கல்பித்து கொண்டான். பிறகு அவனுக்கு பெண் குழந்தை பிறக்க கலாவதி என்றும் பெயரிட்டு அருமை பெருமையுடன் வளர்த்து வந்தான். அவளுக்கு விவாகம் செய்யும் வயது வந்ததும் மனைவி சத்யநாராயண விரதத்தை நினைவுபடுத்த விவாகம் முடிந்து மாப்பிள்ளையும் இவர் வீட்டுடனே தங்கி வியாபாரத்தை கவனிக்கலானான். இந்த பரபரப்பில் சாதுவும் லீலாவதியும் சத்யநாராயண விரதத்தை பற்றி மறந்தே போனார்கள். அவர்களுக்கு அதை நினைவூட்ட அவர்களை சோதனைக்குள்ளாக்கினார் சத்யநாராயணர். வியாபார நிமித்தம் வெளிநாடு சென்ற சாதுவும் மருமகன் சுந்தரமும் ஓர் இடத்தில் நின்று கொண்டிருக்க, திருடர்கள் அரச பொக்கிஷத்திலிருந்து திருடி வந்த பொருட்களை இவர் முன் போட்டுவிட்டு ஓர் இடத்தில் நின்று கொண்டிருக்க, திருடர்கள் அரச பொக்கிஷத்திலிருந்து திருடி வந்த பொருட்களை இவர் முன் போட்டுவிட்டு ஓட, தொடர்ந்து வந்த காவலர்கள் இவர்களை திருடர்களாக பாவித்து சிறையில் அடைத்தனர். இங்கோ இவர்கள் போன வழி தெரியாமல் செல்வம் அனைத்தும் கல்வர்களால் கவரப்பட, ஏழ்மை அடைந்த லீலாவதியும்
கலாவதியும் பிச்சை எடுத்து பிழைக்கலானார்கள். ஒருமுறை பிச்சை எடுக்க ஒரு வீட்டு முன் நின்ற கலாவதி அவர்கள் செய்யும் சத்யநாராயண பூஜையை கண்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பினாள். எதற்காக இவ்வளவு நேரம் ஆகியது என்று கேட்க தாயிடம் நடந்ததை கூற, தாயும் தன் தவறை உணர்ந்து இருக்கும் பொருட்களை கொண்டு சத்யநாராயண பூஜையை செய்ய திருப்தியடைந்த சத்யநாராயணர் மகாராஜாவின் கனவில் தோன்றி அவர்களை விடுவித்து மன்னிப்பு கேட்டு மரியாதையுடன் அவர்களை ஊருக்கு அனுப்புமாறு கட்டளையிட ராஜாவும் அவ்வாறே செய்தார். இருவரும் தம் ஊரை நோக்கி சென்றனர். 3வது அத்தியாயம் முடிஞ்சிருது. இந்த சமயத்துல நைவேத்தியம் பண்ணிக்கணும். 4வது அத்தியாயம். ராஜாவால் விடுவிக்கப்பட்டு பல பரிசுகளுடன் கப்பலில் நாடு திரும்பிய சாதுவும் அவருடைய மருமகனும் நித்திய அனுஷ்டானத்திற்காக கப்பலை ஒரு ஓரம் நிறுத்த வயோதிகர் வேடத்தில் அங்கு வந்த சத்யநாராயணர் கப்பலில் என்ன இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்க அவர்களும் காய்ந்த இலைகள்தான் உள்ளன என்றனர். அப்படியே ஆகட்டும் என்று சென்று விட்டார் பகவான். அவர்கள் திரும்பி வந்ததும் தம் கப்பலில் காய்ந்த இலைகள் இருப்பதை கண்டு தம் தவறை உணர்ந்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவரும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மறந்ததன் விளைவாகத்தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கின்றனர் என்றும் அதை அனுஷ்டிப்பதாக சங்கல்பித்து கொள்ளும் படியும் கேட்க அவர்களும் அவ்வாறே செய்து தம் பொருட்களை பெற்றனர். அவர் ஊர் திரும்பியதும் நதிக்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் வேலையாட்களை அழைத்து தாம் வந்த விஷயத்தை கூறி தம் மனைவி மகளை அழைத்து வருமாறு கூறினான். வேலையால் சென்று கூறும்போது சத்யநாராயண விரதம் செய்து கொண்டிருக்கும் லீலாவதியும் கலாவதியும் பூஜை முடிந்து வருவதாக கூறினார். பூஜை முடிந்ததும் தன் கணவனை காணும் அவசரத்தில் கலாவதி பிரசாதம் உண்ண மறந்தாள். அவள் நதிக்கரையை அடைந்ததும் அவளுடைய கணவர் கப்பலுடன் காணாமல் போனார். இதை அறிந்ததும் மூர்ச்சியடைந்த மகளை கண்டு பகவானை வேண்ட சத்யநாராயணர், உன் மகள் என் பிரசாதத்தை உண்ண மறந்ததால் தான் இந்த நிலை என்றார். அவளும் வீட்டிற்கு சென்று பிரசாதம் உண்டு திரும்ப தன் கணவனை கப்பலுடன் கண்டாள். அந்த மகிழ்ச்சியில் சாதுவும் அங்கேயே தன் பந்துக்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு வீடு திரும்பினான். அன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஆனந்தமே. அவர்களும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு இறுதியில் முக்தி அடைந்தனர். 4வது அத்தியாயம் கதை முடிஞ்சிருது. இந்த சமயத்துல எல்லாரும் நைவேத்தியம் பண்ணிக்கணும். 5வது அத்தியாயம். துங்கத்வஜம் என்னும் அரசன் வேட்டையாடி திரும்பும் வழியில் அங்கு சத்யநாராயண பூஜை நடத்தும் சில இடையார்கள் பூஜையை முடித்துவிட்டு பிரசாதத்தை ராஜாவிற்கு அளிக்க அதை உண்ணாமல் நாடு திரும்பினான். சத்யநாராயணர் நாடு திரும்பியதும் அவனின் மனைவி மக்கள் காணாமல் போனது போல் தோன்றச் செய்தார். ஆகவே தவறை உணர்ந்த அரசன் காட்டுக்கு சென்று இடையர்களுடன் கூடி சத்யநாராயண விரதம் மேற்கொண்டு திரும்பியதும் தன் மனைவி மக்கள் தன்னை வரவேற்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். 5வது அத்தியாயம் கதையும் முடிஞ்சது. இந்த சமயத்துல வெத்தலைப்பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கணும். இந்த 5 கதையும் வாசிச்சு முடிச்சாச்சு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. மேற்கொண்டு இந்த பூஜையை தொடங்க போறோம். எல்லாரும் ஊதுபத்தி ஏத்திக்கோங்க. ஓம் தசாங்கம் குங்குலந்தோபம் சுகந்தம் சுமனோஹரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம் ரமாதேவி சஹித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ தூபம் ஆக்ராபயாமி. இப்ப எல்லாரும் நெய் தீபத்தை ஏத்திக்கோங்க. ஓம் சாஜ்யம் திரிவிருக்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் த்ரிரோக்ய திரிபிராபஹம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. ரமாதேவி சஹித சத்யநாராயண சுவாமினே நமஹ கிருதவத்தி தீபம் தரிசயாமி. ஒரு டிராப் ஜலம் விட்டுக்கோங்க. ஆச்சமணியம்
சமர்ப்பயாமி. சுவாமிக்கு நீங்க என்ன நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சுவாமிக்கு நைவேதனம் பண்ணணும். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् देवसवितः प्रसुव रतन्त्वा सत्येन परिषिञ्चामि अमृतं भवतु अमृतोपस्तर नमसि. எல்லாரும் புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு இந்த நைவேதனத்தை 6 தடவை காட்டணும். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா. எல்லாரும் சொல்லிக்கோங்க. சத்யநாராயண சுவாமினே நமஹா யதாபாகம் பக்ஷ விசேஷம் பல சமூகம் நாளிகேர கண்டத்வயம் கதலி பலம் மகாநேவேத்யம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை போட்டுடுங்க. ஒரு டிராப் ஜலம் விட்டுருங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி அமிர்தா பிதானமசி. எல்லாருமே வெத்தலை பாக்குல ஜலம் தெளிச்சுக்கோங்க. பூர்புவஸ்வஹா பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலைருதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். புஷ்பத்தை எடுத்து சுவாமிகிட்ட போட்டுருங்க. கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. இப்ப எல்லாரும் கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. கற்பூரம் காட்ட போறோம். ஓம் சோமோ வா ஏதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோ வா சோமே நயஜதே தேவசுவாமேதானி ஹவீகும்ஷி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ தயேவாஸ்மி சவான் பிரயச்சந்தி தயேனம் புனஸ்து வந்தே ராஜ்யாய தேவசூராஜா பவதி. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ரமாதேவி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. எல்லாரும் கற்பூரத்தை 3 தடவை சுத்திட்டு சுவாமிகிட்ட போட்டுருங்க. எல்லாரும் டிராப் ஜலம் விட்டுருங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ரக்ஷாந்தாரயாமி. இந்த பூஜை பண்ற பார்த்துட்டு இருக்கவோ எல்லாரும் கல்ல கற்பூரத்தை ஊத்திக்கோங்க. இப்ப எல்லாருமே புஷ்பத்தை கையில எடுத்துக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகணும். குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உண்டாகணும். நல்ல வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும். உங்க மனசுல என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ சாமிகிட்ட வச்சுக்கோங்க. இந்த புஷ்பத்துல முக்கியமா சொல்லக்கூடியது, இந்த புஷ்பம் நம்ம மனசு கிட்ட வச்சு நம்ம மனசுல பிரார்த்தனை பண்ணி இப்படிதான் நம்ம புஷ்பத்தை சுவாமிக்கு போடணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி இந்த சமயத்துல எல்லாருமே பச்சை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம க்ஷீரார்கிய பிரதானம் பண்ண போறோம். எல்லாரும் அக்ஷதைய கையில் எடுத்துக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூர்புவஸ்வரோம் மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீ சத்யநாராயண பூஜாந்தே க்ஷீரார்கிய பிரதானம் கரிஷ்யே. எல்லாரும் அக்ஷதைய வடக்கு பக்கமா போட்டுட்டு ஜலத்தை தொட்டு கையை தரிச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி 3 தடவை பால்னால அர்க்கியம் விடணும். வியக்தா வியக்த ஸ்வரூபாய ரிஷீக பதயே நமஹ மயா நிவேதிதோ பக்தியா அர்க்யயோயம் பிரதிகிருஹ்யதாம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ இதமர்க்யம். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ இதமர்க்யம். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ இதமர்க்யம். எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அனேன
அர்க்ய பிரதானேன பகவான் சர்வாத்மகः ஸ்ரீ சத்யநாராயண பிரியந்தாம் யஸ்ய ஸ்மிருதாய ச நமோக்தாய தபஹ பூஜா கிரியாதிஷு நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தே தம் அச்சுதம் அனயா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம். எல்லாரும் இந்த சமயத்துல அக்ஷதையும் 2 புஷ்பத்தையும் எடுத்துட்டு ஜலம் விட்டுண்டு சுவாமிக்கு முன்னாடி விட்டுடுங்க. பூஜையை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்றைய தினமே நீங்க சுவாமியை யதாஸ்தானம் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா மறுநாள் காலையில நீங்க நைவேத்தியம் பண்ணி யதாஸ்தானம் பண்ணிடணும். இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் நைவேத்தியம் பண்ணி யதாஸ்தானம் பண்ணிடுங்க. நீங்க பண்ண போறீங்கன்னா மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி சுவாமியை யதாஸ்தானம் பண்ணிடணும். சர்வாபியோ தேவதாபியோ நமஹ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ நமஹ யதா சுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி க்ஷோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கலசத்துல உள்ள தீர்த்தத்தை எல்லாருமே இந்த மந்திரம் சொல்லி சாப்பிடணும். அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பாதோதகம் பாபனம் சுபம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்த பிரசாதத்தை எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்துடணும். கண்டிப்பா எல்லாருமே சுவாமியோட நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிடணும். இப்ப நான் ஆசீர்வாத மந்திரம் சொல்றேன், எல்லாரும் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் லபந்தேஹ புத்ரான் சர்வஸ்யாப்தி சர்வசிஜித்தி சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி ரித்யாஸ்ம ஹவ்யைர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதஞ்சீவேம சரதः சவீராः நவோ நவோ பவதி ஜாயமானோன்ஹாங்கேதிர்ஷசாமேந்த்யக்ரே பாகன் தேவேभ्यो விததாத்யாயன் பிரச்சந்திரமாஸ்திரதி தீர்घमायुः சுமங்கலீரியம் வதோரிமாகம் சமேத பஷ்யத சௌபாக்யமஸ்யே தத்வா யாதாஸ்தம் விபரேதன இமாந்தமிந்திரமேಢः சுபத்ராகும் சுபகாங்குரு தசாஸ்யாம் புத்ராநாதேஹி பதிமேகாதசங்கிருதி சதமானம் பவதி சதாயः புருஷः சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ஸ்ரீர்வச்சः சமாயுஷ்யமாரோக்யமாவிதாக்ஷோபாமானம் மஹீயதே தான்யம் தனம் பசும் பகுபத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்ఘமாயுः ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து. வெத்தலைப்பாக்கு தட்சிணை வச்சு பண்ணி வச்ச வாத்தியாருக்கு தட்சிணை கொடுக்கணும். இந்த வீடியோ மூலமா நீங்க இந்த பூஜையை பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க எங்களுக்கு தட்சிணை கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணலாம். நம்ம பண்டிட் சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே நம்ம பண்டிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்டிட்ல இருந்து மகேஷ் வாத்தியார்.